ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ப்ரீமியா vlog. ஸோ இன்றைக்கி பார்ட் 2 தான் பார்க்க போகிறீங்க ஊட்டி சீரீஸோடது. ஸோ 3 நாள் ட்ரிப்பு சொல்லியிருந்தேன். பார்ட் 1 ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு, பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துருங்க. இன்றைக்கி பார்ட் 2வில் எங்கே போனால் ஹிடன் ஸ்பாட்ஸ். ஸோ என் ஹஸ்பண்ட் இஸ் யூஸ் டு கோ டு ஊட்டி, ஓகேவா? ஒரு டீ குடிக்கிறதுக்காக சரி ஊட்டி வரைக்கும் போவாங்க. ஸோ அதனால் அவர் எனக்கு ஹிடன் ஸ்பாட்ஸ் எல்லாம் ஊட்டியில் எங்கே இருக்குதுன்னு காட்டினார். ஸோ இப்போ நம்ம போகிறது ஃபஸ்ட் லொக்கேஷன் எங்கன்னா குன்னூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ் போகிறோம். அங்கே போனோடனே நம்மளுக்கு ஃபஸ்ட் ஸ்பாட் என்னன்னா டால்ஃபின் நோஸ். ஆக்சுவலி நோஸ்ன்னு சொல்லுவாங்க, எனக்கு டால்ஃபின் ஹவுஸ்னு வந்துச்சு. ஆக்சுவலி கிளைமேட் ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு, மார்னிங் டைம் தான். ஸோ நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். சேஞ்ச் ஆஃப் பிளான்ஸ், மழை வருது, அதனால ரெயின் கோட் எடுக்க வரும். நல்லா இருக்குது பிளேஸ். இந்த ஊட்டி ட்ரிப்புக்கு நான் உங்ககிட்ட சஜஸ்ட் பண்ணுறது ஏன்னா ஒரு ரெயின் கோட் வாங்கிடுங்க. பட்ஜெட்டில் 100 ரூபாய் ரெயின் கோட் சஃபிஷியன்ட். ஒரு திக்கான டிஷர்ட் அண்ட் ஒரு ஜாக்கெட். பட்டனை போட்டு ஸ்கூலில் போட்டது, அதுக்கப்புறம் இப்போ போட்டுருக்கு. வெயில் அடிக்க போகுது பாப்பா, வெயில் அடிக்க பல்ப் வாங்கிட்டேன். ஸோ ஒரு வழியாக லொக்கேஷன் வந்துட்டோம். ஸோ வெல்கம் டு டால்ஃபின் நோஸ். ஹவு மச்? 80. தட்ஸ் ஆல். ஸோ நீங்கள் எல்லாம் நினைக்கலாம் என்னடா டால்ஃபின் நோஸா? நானும் தாங்க ஃபஸ்ட்டு புரியல. டால்ஃபின் நோஸை டால்ஃபின் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இந்த மாதிரி அந்த ஸ்பாட் ஒரு மாதிரி டால்ஃபினோட நோஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏரியல் வியூவில் மேபி நீங்கள் ட்ரோன் ஷாட்டெல்லாம் எடுத்திங்கன்னா அதில் தெரியும். இது நான் மேன் பஸ் வச்சுருந்தேன், நான் எனக்காக வாங்கினேன் ட்ராவல் போகிறேன்னு சொல்லி. ஆனால் ஃபுல் டைம் என் ஹஸ்பண்ட்க்கு தான் கொடுத்து வச்சுருந்தேன். ஸோ ஆக்சுவலி இது ஒரு மவுண்டன் ஏரியா மாதிரி தான் இருந்துச்சு. அங்கே உங்களுக்கு நான் வியூ காட்டுறேன், எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் கொஞ்சம். ஸோ ஆப்போசிட்டில் உங்களுக்கு தெரியுதா பாருங்கள் கிளியராக. ஆக்சுவலி இப்போ தூரத்துலேருந்து பார்க்கலாம் நம்ம கொஞ்சம் வாட்டர் ஃபால் தெரியுது. பட் இட் சீம்ஸ் ரெய்னி சீசனில் ரொம்ப வாட்டர் ஃபால் அதிகமாக இருக்கும். அண்ட் அங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளைமேட்டே. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் நெக்ஸ்ட் செகண்டே வேறு ஒரு ஸ்பாட்டுக்கு போகணும். இதுதான் எங்களோட செகண்ட் ஹிடன் ஸ்பாட். இதுவும் ஒரு வியூ பாயிண்ட்டுன்னு சொன்னாங்க என் ஹஸ்பண்ட். இங்கே என்ன இருக்கும் பாப்பா? வியூ பாயிண்ட் இது கொஞ்சம் நல்லா இருக்கும். யாருமே தெரியலீங்க, சில்லு சில்லு குளு குளுன்னு இருக்கு. மோஸ்ட்லி ஐ டோன்ட் திங்க் பீப்புள் நோ தட் தேர் இஸ் திஸ் பிளேஸ் ஈவன். நாங்கள் இதுக்குள்ளே போவோம், பார்த்துட்டு வண்டி இப்படியா நாங்கள் அடிக்க வச்சுருக்கானே வந்துருக்கியா கிராஸ் பண்ணி என்ன சொல்கிறது எல்லா டைமும். இப்போ நீ மட்டும் கேன கற்று என் கேட் நல்லா இருக்குது, பார்ப்போம். ஸோ ஒரு வழியாக நாங்கள் செகண்ட் லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். பிளேஸ் நேம் லேம்ப்ஸ் ராக்குன்னு சொன்னாங்க. இங்கேயும் இப்போ பர்சனுக்கு டிக்கெட் எப்படின்னா 40 rupees தான். ஸோ 2 பேருக்கு சேர்த்து 80 தாங்க. இஃப் யூஆர் அ பர்சன் ஹூஸ் மச் இன்ட்ரெஸ்ட் இன் ட்ரெக்கிங்னா உங்களுக்கு இந்த பிளேஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஏன் சொல்கிறேன்னு இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் கிளிப்பில் பார்ப்பீங்க. இதோட 20 to 30 ஸ்டெப்ஸ் நடந்தாச்சு. டயர்ட் ஆகலையா உங்களுக்கு அப்படின்னு சொல்வீங்க. நைட் போயிட்டு கால் வலிக்குது, அதான் கால் வலிக்குது, டிக்கி வலிக்குதுன்னு சொல்லுவீங்க. என்னோடய சுச்சுவேஷன் கால் ஒடிய போகுது, அது மட்டும் எனக்கும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸ்லிப்பர்ஸ் போட்டு வந்துக்கனால ஸ்லிப்பர் பியாது. எனக்கு இப்போவே மூச்சு வாங்குது இது ஏறி ஏறி. நீ சொன்னல ஸோ இதுதாங்க லேம்ப்ஸ் ராக்கோட வியூ. எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குல்ல. இதுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு நடந்துருவீங்கன்னா போயிருங்க.
என்கிட்ட கேட்டா. இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப கல்லெல்லாம் இருக்கும். நீங்கள் ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி தான் ஃபீலே இருக்கும். நான் ஸ்லிப்பர்ஸ் போட்டனால எப்படியோ ரீச் ஆகிட்டோம். ஒரு குட்டி டவர் மாதிரி தான் இருக்கும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல் ஊட்டியா அந்த மாதிரி தான் ஸ்பாட் தெரியுமே. சூப்பராக இருந்துச்சு. பிரெத் டேக்கிங் வியூவாக இருந்துச்சு. இந்த குரங்குங்க எப்படி தான் அங்கே உட்காந்துக்காங்களே தெரியல. நீங்கள் தான் கூப்பிட்டு வந்தீங்க இந்த ஸ்பாட்டுக்கு. டயர்ட் ஆகிடுது உங்களுக்கு? கால் வலிக்குது எனக்கு எல்லாம் மேலே கீழே ஏறி இறங்கி. இங்கே இருக்க ஸ்டோன்ஸே இப்படி இருக்கு பாருங்க. இதுலலாம் இவ்வளோ நேரமாக உட்காந்து ரீல்ஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு டயர்ட் ஆகணும் சரி தண்ணி குடிச்சிருக்கீங்களா சார்? எனக்கே டயர்ட் ஆகலையே. இதில் நானே 2 நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கே ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா இட்ஸ் பெட்டர் தட் ஷூ அந்த மாதிரி ஏதாச்சும் வேர் பண்ணி வர்றதுக்கு. ஏன்னா ஸ்கிட் ஆகுது அண்ட் ரொம்பவே மேலே கீழே ஏறி இறங்கணும். இப்போ நான் இந்த மாதிரி வாக்கிங் எல்லாம் பண்ணி ரொம்ப ரொம்ப வருஷம் ஆனதுனால எனக்கு இட்ஸ் கைண்ட் ஹார்ட். இதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட்டாக ஐ கெஸ் தேனியில் போனேன்டா. பெரியகுளம் ஒரு பெரிய கோயில் இருக்கும் மேலே மலை மேலே, அங்கே போனது. கபிலேஸ்வரா, ஐ டோன்ட் ரிமெம்பர் த நேம். நாளைக்கா ஓகே போய்ட்டு அப்போ ஈவினிங் ஷூஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போகணும். ஏன்னா இதை அன்பிளான் சடனாக பிளான் பண்ணால் ஷூ வாங்குறதுக்கும் டைம் இல்லை. இப்போ போய்ட்டு வாங்கணும் அதெல்லாம் ஈவினிங்கு. ஸோ இதுக்கப்புறம் வேறு என்ன ஸ்பாட் பாப்பா? ஊட்டி தானா? ஸோ மார்னிங்கில் நீங்கள் பார்த்துப்பீங்க நாங்கள் வந்து குன்னூரில் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இப்போவும் குன்னூரில் தான் இருக்குமா? எப்போயும் குன்னூரில் தான் இருக்கும். ஸோ இங்கேயும் ஆல்மோஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட் எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. இங்கே சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்குதுன்னு சொன்னாங்களே பக்கத்தில், போமா? ஸோ நெக்ஸ்ட்டு சாக்லேட் ஃபேக்ட்ரி போகிற மாதிரி அங்கே போயிட்டு. ஸோ இது மோஸ்ட்லி டூரிஸ்ட் ஸ்பாட்னால உங்களுக்கு எல்லா லாங்குவேஜஸும் வரும் பக்கத்தில் சுற்றி. நாங்கள் எடுக்கிற வீடியோ ஃபோட்டோலாம் பார்த்து ஒரு ஃபேமிலியை வந்து அதான் சொல்லிட்டு போகிறாங்க, இந்த மாதிரி இவனுங்க நிறையா ஃபோட்டோகிராஃபர்ஸ் போல் நிறையா ஃபோட்டோ எடுக்கிறானுங்களேன்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் சாக்லேட் ஃபேக்ட்ரி போயிட்டு அதுக்கப்புறம் ஊட்டி போயிட்டு செக்இன் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் அப்பா, பாய். ஐயோ இங்கிட்டு இந்த பக்கம் பாய். ஏய் ஃப்ராடே.